ரத்னா விலை போகாத எங்க தலையில கிட்டலான்னு பிளான போட்டிருக்க போல. ஆனா நல்லா பண்றீங்கய்யா. பொண்ணை தூண்டி விட்டு நல்லாவே வேலை பாக்குறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்கன்னு புரியல. என்ன யார தூண்டி விட்டாங்க? அப்பப்பா நடிக்காதீங்க நடிக்காதீங்க, நல்லா நடிக்கிறீங்க. வேலை போகாததெல்லாம் எங்க தலையில. என் பையனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன விஷயம்? நிப்பாட்டு ரத்னம், நடிக்காத. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்காத. பாருங்க, நீங்களா வந்தீங்க, நீங்களா கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? நேர பேசுங்க. எதுவா இருந்தாலும் ஒழிச்சு மறைச்சுலாம் பேச வேண்டாம். என்னங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட எங்களுக்கு புரியல. அது எப்படி? உன் பொண்ணு கெட்டி போனவ யார் வீட்டு மருமகளா? என்ன ராஜாகம், வார்த்தையில ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யார் கெட்டி போனாங்க? உன் வீட்டுக்கு யார் இப்ப சம்மந்தம் பேசுனது? அதான் உங்க பொண்ணு அந்த கேடுகட்ட இந்து என் பையனையும் வளைச்சு போட்டுட்டால. நீங்க சொல்லி கொடுக்காமையா உங்க பொண்ணு செய்யறா? வார்த்தை அளந்து பேசு. யாரு கேடுகட்டவ? வேற யாரு? உங்க பேத்தி அந்த கேடுகட்ட இந்து தான். ராஜாங்கம், என் தம்பியோட மச்சனன் தான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல நடக்கிறது வேறையா இருக்கும். உன் குடும்பத்தை கூட்டிட்டு நீ கிளம்பலாம். யாருக்கு எவன் மச்சன? எவனுக்கு நான் மச்சனம் கிடையாது. எனக்கு எவ்வளவு தங்கச்சியும் கிடையாது. அண்ணே என்னென்ன பேசுறீங்க நீங்க? ஏய் நீ பாட்டு. யாருக்கு யார் அண்ணன்? இனிமே உனக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க அண்ணன் தங்கச்சி உறவு முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். அண்ணி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பாரு, அன்னைக்கு நீ ஏதாவது உரிமை கொண்டாடின அப்புறம் வேற மாதிரி பேசிடுவேன். இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க. எதுக்காக இப்படி நடு வீட்டுல நின்று கத்துட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வேணும்? தேவையில்லாம என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதாங்க வேணும்? அதான் உங்க பொண்ணுகிட்ட சொல்லி என் பையனை வளர்த்து போட்டுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என்னது? என் பொண்ணு உங்க பையனை வளர்ச்சி போட்டாலா? தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, அதான் நீங்களும் வேண்டாம், உங்க சொத்தும் வேண்டாம், உங்க உறவும் வேண்டாம். எனக்கு அந்த இந்து மட்டும் போதும்னு எங்களை வேண்டாம்னு ஒதுக்கலிட்டு வந்தானே. பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என் பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. தேவையில்லாம பேசாத. ஆமா, ஈஸ்வரி தனசேகர் கிட்ட வளர்ந்தவங்க தானே. அப்போ அவ புத்தி எப்படி இருக்கும்? இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல, பாத்துக்கோ. தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் அண்ணன் பார்க்க மாட்டேன். அடைச்சி நிப்பாட்டு. இத்தனை வருஷம் நாங்க ஒதுங்கி தானே இருந்தோம். பொண்ணு கல்யாணம் கூப்பிட்டு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. ஓ, இந்த பிளான் பண்ணி தான் எங்களை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்ட. இப்பதானே தெரியுது. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? நாங்கள் உன்னை எப்போவுமே சந்தேகப்பட மாட்டோம். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஏதோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏம்மா தலை குனிஞ்சு நிற்க? நீ எதுக்குமா தலை குனியணும்? இல்லைம்மா, பேசுகிற அவங்க தான் தலை குனியணும். நீ எதுவும் பண்ணலம்மா. நீ தலை நிமிந்து நில்ல. அம்மா சொல்கிறேன், தலை நிமிந்து நில்ல. அப்பா என்ன நடிப்பு! நல்லா மாயாளம் பண்ணி என் பையனை வளைச்சு போட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி தலை குனிஞ்சு வந்து நிற்கி கேடுகட்ட நாய். என் பொண்ணை பார்த்து இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. என்ன பேசுவ நீ? என்ன பேசுவ? கேடு கட்ட பிள்ளை பெற்று வச்சுட்டு பேச வேண்டியதான். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அக்கா நீங்க கொஞ்சம் சும்மாரிங்க, நான் பேசிக்கிறேன். என்ன ஜானகி சொன்ன? நாங்க கேடு கட்ட பிள்ளை பெற்று வச்சிருக்கோமா? நீ பெற்று வச்சிருக்கே, அது என்ன வேலை பார்த்துச்சு உனக்கு தெரியாது? ஏய், யார பத்தி பேசுற? பாத்தீங்களா, உங்க தங்கச்சி நம்ம பொண்ணுக்கே கேடு கட்டவன்னு சொல்றா. வசந்தி, யார பத்தி பேசுற? நீங்க பேசுறது சரியா? சொல்லுங்க, நீங்க பேசுனது சரினா நான் பேசுனது சரிதான். பாரு ராஜாங்கம், தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. கிளம்பு, இந்த வீட்டை விட்டு வெளியே போ. உங்க வீட்டுல இருந்து நான் விருந்து சாப்பிட போறேன் பாரு. சே, ஏன்டா இந்த கல்யாணத்துக்கு வந்தா மாதிரி போச்சு. வந்தனாலதானே என் பையனை வளைச்சு போட்டுருக்கீங்க. பாருங்க, சும்மா வளைச்சு போட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன் உங்க பையனுக்கு அறிவில்லையா? ரொம்ப எல்ல மீறி போறாங்க அர்ஜுன். இது சரியில்லை, பாத்துக்கோங்க. இல்ல, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கல. என்னை விடுங்க, நான் போய் பேசுறேன். நான் பண்ண தப்புக்கு அங்க இந்து தலை குடிச்சு நிக்கா. இல்ல, இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தேன் சரி வராது. நானே போய் பேசுறேன். அர்ஜுன் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா பிரச்சனை பெருசாதான் ஆகும். இல்ல சூர்யா, அர்ஜுன் சொல்றதுதான் சரி. இப்போ அர்ஜுன் போய் பேசுறதுதான் நல்லது. இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். வேண்டாம், வழிவிடு. அவன் போட்டும். அர்ஜுன் நீங்க போங்க. அப்பா, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதான் உங்க உறவும் வேண்டாம், உங்க சொத்தும் வேண்டாம், நான் ஒதுக்கிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா, இத்தனை வருஷம் உன்னை வளர்த்தி ஆளாக்குனது, உன்னை படிக்க வைக்கிறது எல்லாம் உங்க அப்பா தான். மறந்துடாத. இப்ப வந்து எவ்வளவு ஒரு கேடுகட்டவளுக்காக எங்களையே வேண்டாம் தூக்கி எறிஞ்சிருக்க. பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. பெத்த கடமைக்கு எல்லா கடமையும் செஞ்சீங்க. அதுக்காக நீங்க சொல்ற மாதிரியா நான் இருக்க முடியும்? என் லைஃப், என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்க முடியும். உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இனிமே என்ன உங்க பையன் நீங்களும் தேட வேண்டாம், நானும் அப்பா அம்மா
தங்கச்சி நீ யாரையும் தேடி வரமாட்டேன். அண்ணா நீ ரொம்ப வருத்தப்பட போற. எங்களே நீ வேண்டான்னு தூக்கி எறிகிற. நீ ரொம்ப வருத்தப்படுவ. அச்சை பயப்படு. உன்னை என் தங்கச்சியில் சொல்லவே கேவலமா இருக்கு. கேவலமான வேலை பார்த்த உன்னை நல்லவளன்னு சொல்றதும் நல்ல பொண்ணு எதுவும் வேண்டாம். நான் என் மனசுல உள்ளதை சொல்லும் போது கூட வேண்டாம், நான் எங்க அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும் ஒதுங்கி போன அவ எங்க. ஆனா நீங்க அவ்வளவு தப்பா பேசுறீங்க. முதல்ல உங்க கண்ணுல இருக்க தூசி எடுங்க, அப்புறமா அடுத்த பொண்ணை பத்தி பேசுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னா ஆயிட்டல. இனிமே எதுக்கு இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்கன்னு சொன்னேன். இங்க பாரு அர்ஜுன், இனிமே நீ எனக்கு அண்ணனே கிடையாது. சீ, நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? எவ்வளவு ஒரு கேடு கெட்டவளுக்காக என்ன தப்பா பேசுறல? இதுக்கெல்லாம் நீ கூடிய சீக்கிரம் பதில் சொல்லுவ. இப்ப சொல்றேன், இனிமே அப்பா அம்மா நீ வந்த கோல கடக்கத கலத்தி அடிப்பேன். ஏன் அப்பா அம்மாக்கு இனி நான் ஒத்திதான். எங்க அப்பா அம்மாக்கு நீ ஒருத்தன் பிறக்கலடா. பொண்ணு சொல்றது கேட்டதுல எனக்கு ஒரே பொண்ணுதான், அது என் நந்தினி மட்டும்தான். வேற எவனையும் நான் பிள்ளைய பெக்கல. அவனை தலை முடிக்கிட்டேன். ஹே அர்ஜுன், இத்தனை வருஷம் உன்னை பாராட்டி சீராட்டி உனக்கு தேவையானது உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு எங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டால, அந்த கேடுகிட்டவளுக்காக நல்லா இருக்க மாட்டேன். நீ வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டேன். பெத்தவங்களை வயிறீரிய வச்சுட்டு கண்ணீர் சிந்த வச்சுட்டு எவனும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. நல்லா இருக்க மாட்டீங்க. ஏ கேடுகட்ட நாயே, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. நீ எப்படி நல்லா வாழ்றேன்னு நான் பார்க்குறேன்டி. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு போய் நான் பிள்ளையா பிறந்தேன் நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க, பணம் தானே உங்களுக்கு முக்கியம். போங்க போங்க, அந்த தனசீகர் நல்லாவே உங்களுக்கு தருவான். போங்க. அப்பா அம்மா, இதுக்கு மேல இங்க நமக்கு என்ன பேச்சு? வாங்க நம்ம போலாம். நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டேன். ஏய் நீ நல்லா இருக்க மாட்டேடி. என்னப்பா என்னப்பா நடக்கி? உங்க அப்பா என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா நடக்கி? நீ என்னென்னமோ சொல்ற? என்னப்பா அது? மாமா, உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமான்னு தெரியல. அது முதல்ல என் அப்பா அம்மா பேசுனதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சிருங்க. அது அது என்னப்பா, என்ன பிரச்சனை? எதுக்காக உங்க அப்பா அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? அதுவும் என் பொண்ணை வச்சு நீயும் என்னென்னமோ சொல்ற. எங்களுக்கு எதுவுமே தெரியலப்பா. என்னப்பா? நான் சொல்றேன் மாமா, சொல்றேன். எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்புறம் உங்க முடிவு. நான் எதுலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது என்னன்னா, இந்து, நீ எதுக்காக தலை குளிச்சு நிக்க? நீ என்ன தப்பு பண்ண? அது இல்ல பெண்பா, எல்லாமே என்னால தானே. நான் வந்திருக்க கூடாது. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. நான் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்ல. என்னாலதான். யார் ராசி அப்படி. ஏம்மா இப்படி பேசுற? வந்திருக்க கூடாதா? நீ நான் பெத்த பொண்ணுமா? இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்க. நீ எங்களுக்கு பொக்கிச மாதிரி. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற? ராசி அது இதுன்னு அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ எந்த தப்பும் பண்ணல. அம்மா நான் இருக்கேன். நீ எந்த தப்பும் பண்ணல. இந்து, எல்லாமே என்னாலதான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தலை குனிய வேண்டியது என்னை பெத்தவங்க தான், நீ இல்லை. நீ தலை நிமிந்தே நில்லு. நான் மாமா கிட்ட பேசுறேன். உன் மேல எந்த தப்பும் இல்லை. மாமா போதியா? போதும். இனி நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க கிளம்புங்க ஐயா. அதான் உங்க அம்மா எல்லாரும் பேசி கொட்டிட்டீங்களே. இனி இதுக்கு மேல நீங்க என்ன பேச போறீங்க? போதுயா, நீங்க கிளம்புங்க ஐயா. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. மாமா, நானும் உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. என்னப்பா ராஜா, என்ன என்ன பேசணும்? எனக்கு இப்போ வரைக்கும் இங்க என்ன நடக்கணும் ஒண்ணுமே புரியல. நான் புரியாம தான் நின்றுட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லுங்கப்பா யாராவது. அது மாமா, அர்ஜுன் நீங்க இருங்க, நான் பேசுறேன். என்ன ராஜா, என்ன என்ன பேசணும் சொல்லுங்க. என் பொண்ணு தலை குனிஞ்சு நிக்கா. என்னதான் நடக்கு சொல்லுங்க. மாமா, அர்ஜுன் இந்துவை லவ் பண்றாரு. இந்துவை அர்ஜுனுக்கு கட்டி வச்சா கண்டிப்பா இந்து ரொம்ப நல்லா இருப்பா. ஏன்னா இந்துவை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்து வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எல்லாமே அர்ஜுனுக்கு தெரியும். ப்ளீஸ் மாமா, அவங்க ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. என்னப்பா ராஜா சொல்ற? அது எப்படிப்பா? வந்த ஒரே வாரத்துல லவ் வரும்? என்னப்பா இது? அவங்க அப்பா அம்மா பேசிட்டு போனதை கேட்டல. என் பொண்ணு வளைச்சு போட்டிருக்காளாம். இல்லப்பா, இது சரிப்பட்டு வராது. தம்பி அர்ஜுன், சொல்றத கேளுங்க. போங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட போங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு போய் மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இங்க என் பொண்ணை மறந்துருங்க. நீங்க சொல்றது புரியுது மாமா. ஆனா எனக்கு இந்துவை இங்க வந்துதான் தெரியும். இல்ல, எனக்கு இந்துவை 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்றீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா மாமா, இந்துவும் நானும் ஃபாரின்ல ஒன்னா தான் படிச்சோம். நானும் படிப்பு விஷயமா ஃபாரினுக்கு போயிருந்தேன். அப்பதான் நான் இந்துவை மீட் பண்ணேன். இந்து அங்கதான் படிச்சுட்டு இருந்தான். நானும் அவனும் ஒரே காலேஜ் தான். ரொம்ப நல்லா பேசுவோம். என்கிட்ட ரொம்பவே பேசுவான். ஆனா சொல்லாம கொள்ளாம ஒரு நாள் கிளம்பிட்டா. நானும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் கேட்டேன், யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
நானும் அப்படியே படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வந்தேன். அப்புறமா அத்தைக்கிட்ட இது ஃபோன், சந்தியாக்கு மேரேஜ்னு. அப்புறம் இங்க வந்து பார்த்தபோது தான் இந்து இங்க இருக்கா, இந்து உங்க பொண்ணு, அவளோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும். அவளோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு இப்போ கவலையும் கிடையாது, எனக்கு அது தேவையில்லாது. எனக்கு இந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்து கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா போய் என் லவ் சொன்னேன். ஆனா அவ ஏத்துக்கவே இல்லை. அவ சொன்ன ஒரே காரணம், என் அப்பா கூட நான் இப்பதான் சேர்ந்திருக்கேன், என் அப்பா அம்மா கூட நான் இப்பதான் சேர்ந்திருக்கேன், நான் அவங்க கூட நிம்மதியா வாழணும், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், அவரு எந்த மாப்பிள்ளை பாக்குறாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் இருப்பேன். மற்றபடி நானா ஒரு லைஃபை சூஸ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே இப்படித்தான் ஒரு லைஃபை சூஸ் பண்ணி நான் அதுல என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என் அப்பா யாரை காட்டுறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. அப்படி இருந்து என்னால் விட முடியல. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி உங்ககிட்ட பேசி முறைப்படி கல்யாணம் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கலாமாம்மா. என்னப்பா சொல்ற? ஆனால் உங்கள் அப்பா அம்மா பேசிட்டு போனது கேட்டல என் பொண்ணை பற்றி. என் பொண்ணு இப்போ தலை குனிஞ்சு நிற்கா. என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் என் பொண்ணு தலை குனிஞ்சு நிற்கா. ஏதோ அவள் தான் தப்பு பண்ண மாதிரி. உங்கள் அப்பா அம்மா பேசினதை கேட்டு என் பொண்ணை எப்படிப்பா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர முடியும்? சொல்லுப்பா. உன் அப்பா அம்மா ஏற்று உன் அப்பா அம்மா உன்கிட்ட இருந்து பிரித்து என் பொண்ணுக்கு எப்படிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது என்ன விதத்துலப்பா நியாயம்? மாமா, நானும் புரிய வச்சு பார்த்தேன். இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை வருஷம் வரைக்கும் என் மனசுல உள்ள ஆசை என்ன ஏதுன்னு அப்போ புரிஞ்சுதான் நடந்துப்பாங்க. எனக்கு நான் ஏதாவது ஆசைப்பட்டேன்னா அதை சொல்ல முன்னே அப்பா எனக்கு அதை செஞ்சு தருவாங்க. ஆனா இப்போ தனசேகர் என்னமோ பேசியிருக்காங்க. தனசேகர் ஏதோ பிசினஸ்ல டீல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு போல. எங்க அப்பாவும் லேஸ்ல பட்டவர் இல்லை, அவரும் பணத்துக்காண்டி என்ன பண்ணுவார் தான். ஆனா இந்த அளவுக்கு என் வாழ்க்கைய இது பண்ணுவார்னு நானும் எதிர்பார்க்கல மாமா. ப்ளீஸ் மாமா, இப்ப எனக்காக யாருமே இல்லை. இந்த அர்ஜுன் தனியா தான் நிக்கேன். இந்த அர்ஜுனை நம்பி உங்க பொண்ணை தாங்க, கண் கலங்காம பார்த்துப்பேன். அப்பா, ஆரம்பத்துல எனக்கு மேல விருப்பம் இல்லாம தான் இருந்தது. ஆனா அர்ஜுன் உறுதியா இருக்காரு நம்ம இந்துவை கல்யாணம் பண்றதுல. அவர் நம்ம இந்துக்காக தான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இப்ப அனாதையா வந்து நிக்காரு. இப்பவும் நம்மளும் கைவிட்டுட்டானா அவர் எங்க போவாரு? ஆனா அவர் கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட போக மாட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா செய்யறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ப்ளீஸ்ப்பா, நம்ம இந்துக்கு இவரோடையும் நல்ல மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா இந்துவை இவரு நல்லா வச்சு பார்த்துப்பாரு. அப்பா, இன்னொன்னு, இந்துக்கும் அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ உங்களுக்காக தான் வேண்டான்னு இருக்கா. ப்ளீஸ்ப்பா. இல்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா எப்படிம்மா அவங்க அப்பா அம்மா? ப்ளீஸ் மாமா, எங்க அப்பா அம்மா பெத்த பிள்ளை தான் முக்கியம், பெத்த பிள்ளையோட ஆசை தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா தனசேகர் சொல்றது எதையும் எங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு. ஆனா எங்க அப்பா தனசேகர் என்ன சொல்றாரோ அதுக்குதான் இப்ப தலையாட்டுட்டு நான் கூட வேண்டாம், என் வாழ்க்கை கூட முக்கியம் இல்ல, அவங்களுக்கு அவங்க இதுதானே முக்கியம்னு போயிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கும் தேவையில்லை. என்ன இத்தனை வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. அதுதான் அவங்க செஞ்சதுல எனக்கு பெரிய நல்லது. ப்ளீஸ் மாமா, நான் நல்லா பார்த்துப்பேன் இந்துவை. என்ன நம்பி தாங்க. என் அப்பா அம்மா நம்பி நான் உங்ககிட்ட கேட்கல, என்ன நம்பி தான் கேட்கறேன். ஆனா இப்போ ஒரு வாக்கு தாரேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரம் என் இந்து ரொம்ப நல்லவ, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு என் பையன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்களே உங்க வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அந்த காலம் சீக்கிரம் வரும், கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. தனசேகரை பத்தி ஈஸ்வரியும் பத்தி முழுசா தெரியும் போது அவங்களே இந்துவை பத்தி புரிஞ்சுப்பாங்க மாமா. கண்டிப்பா இப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கோவம், வேற ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் மாமா. இல்ல நீங்க காத்திருங்கன்னு சொன்னாலும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஐயா ரத்னம், என்னம்மா? எனக்கு ஒன்று தோணுதியா. நம்ம இந்துவை அர்ஜுனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்யா. கண்டிப்பா நீ வெளி இடத்துல மாப்பிள்ள பாப்ப, நல்லவனா தான் பாப்ப. அவனையும் அந்த தனசேகர் பணம் தாரேன் அது தாரேன்னு ஏதாவது சொல்லிட்டானா நம்ம இந்துவை விட்டுட்டு அவன் போயிடுவான். கண்டிப்பா அர்ஜுன் எக்காரணம் கொண்டு நம்ம இந்துவை விட்டுட்டு போக மாட்டான். எனக்கு அவன் பேச்சில் நம்பிக்கை இருக்குப்பா. நம்ம இந்துவை அர்ஜுனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கோவமாக இருக்காங்க, நாளைக்கு பேரனோ பேத்தியோ வந்துட்டானா கண்டிப்பாக மனசு மாறிடுவாங்கப்பா. நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. இந்துக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவள் பட்ட கஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நல்லா இருப்பான்னு தோணுதுப்பா. ரத்னம், நீ ஒரு நல்ல முடிவாடு. அத்தா, அர்ஜுனுக்காக நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்குறேன். என் அர்ஜுனுக்கு உங்கள் பொண்ணை தாரீங்களா அத்தா? கண்டிப்பாக அர்ஜுன் நல்லா பார்த்துப்பான் இந்துவை. உங்களுக்கு நான் வாக்கு தாரேன் அத்தா. அர்ஜுனுக்கு இந்துவை கட்டி வைங்க அத்தா. என்ன ரத்ன யோசிக்கிற? எனக்கும் சரின்னு தான் படுது. அர்ஜுன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், கண்டிப்பா இந்து ரொம்ப நல்லா இருப்பா. நீ என்ன சொல்ற இந்துமா? அப்பா, உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ண சம்மதமாமா? உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம். உனக்கு சம்மதமானா அப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுற. அது அப்பா உங்க விருப்பப்பா. நீங்க அர்ஜுன் இல்லை வேற யாரை மாப்பிள்ளைய கொண்டு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அர்ஜுன் தான் வேணும்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். உங்க விருப்பம் தான் என் விருப்பம். அப்பா அர்ஜுனை தான் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்துருக்கேம்மா, உனக்கு சம்மதமா? அதான் சொல்லிட்டேன்லப்பா, உங்க விருப்பமான நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்.
இப்பவும் உன் மனசுல அதை நீ சொல்ல மாட்டியா? இல்ல வெண்பா, நான் கண்டிப்பா அப்பா யாரை கல்யாணம் பண்ண சொல்றாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். அது அர்ஜுனோ இல்ல வேற யாரோ, அப்பாவோட விருப்பம். அப்பா கண்டிப்பா எனக்கு நல்லது தான் பண்ணுவாரு, எனக்கு எந்த கெட்டதும் பண்ண மாட்டாங்க. அதனால அப்பா நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு முழு சம்மதம்ப்பா. என் மனசுல எந்த தனிப்பட்ட ஆசையும் இல்லை. பொண்ணு என் மேல உள்ள நம்பிக்கையில நான் யாரை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றேன். அர்ஜுன், இப்போ சொல்றேன், உங்களுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தாரேன். என் பொண்ணை கண் கலங்காம பார்த்துக்கோங்க. என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாதீங்க. அவ்வளவுதான் நான் கேட்பேன். என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. வளர்ந்த நேரமே போலியான ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தா. இப்பதான் எங்க கிட்ட வந்திருக்கா. அவளை உங்களை நம்பி, உங்க வார்த்தையை நம்பி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தாரேன். உங்க மேல உள்ள நம்பிக்கையில என் பொண்ணை நீங்க கண்டிப்பா நல்லா வச்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தாரேன். என் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு சீக்கிரம் பண்றேன். உங்க நம்பிக்கையை நான் எப்பவுமே உடைக்க மாட்டேன் மாமா. நீங்க நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க. கண்டிப்பா அவளை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். இதோ ராஜா அண்ணா அவங்க கம்பெனில எனக்கு வேலை தாரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா இந்துவை நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் மருந்தா இருப்பேன். கண்டிப்பா நான் மேலும் மேலும் அவளுக்கு காயப்படுத்துற மாதிரி இருக்க மாட்டேன். அவளோட பழைய வாழ்க்கையை பத்தி எப்பவுமே நான் பேசவும் மாட்டேன். என்னை நீங்க முழுசா நம்பலாம். இது போதும்பா, இது போதும். உன் பேச்சு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான். இதுவும் போதும்பா. சரி சரி, நம்ம இந்துக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம், அதுக்கான வேலையை பாருங்க. இன்னும் மூஞ்சி தூக்க வச்சுட்டு அழுது மாதிரி இருந்தா எப்படி? இந்துமா, இனிமே நீ தாராளமா அர்ஜுனை லவ் பண்ணலாம். எந்த தடையும் இல்ல. உன் மனசுலதையும் சொல்லலாம். அப்பா பார்த்த பையன்தாமா, நீ பார்க்கலாமா? ஐயோ ராஜா, என்னையா பண்ற? சும்மா இரு. என்னம்மா இந்து, தனியா பேசணும்னா அப்பயே பேசுமா. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் மாமா. இல்லையா மாமா? உன் பையனை பத்தியா? இல்ல, எனக்கு எதுவும் பேச வேண்டியது இல்ல. என்னம்மா சொல்ற இந்து? அப்போ உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா? அண்ணா, ஏன்னு, எதுக்குன்னு அவளே இப்பதானே சம்மதிச்சிருக்கா. அதுக்குள்ள நீங்க புட்டுக்க வச்சிருவீங்க போல. இல்லப்பா, அவளுக்கு விருப்பம் இல்லை போல அர்ஜுன். சரி, சரிம்மா இந்து, உனக்கு விருப்பம் இல்லை. நாங்க அது மீறி என்ன பண்ண முடியும்? சரி சரி அர்ஜுன், மன்னிச்சிருப்பா. இந்துக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ ராஜா, என்னையா பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு அர்ஜுனுக்கு மூஞ்சிய. இல்ல வேண்டா, அர்ஜுன் பாவம் தான். ஆனா இந்துக்கும் சம்மதம் இல்லையே, என்னம்மா பண்ண முடியும்? அண்ணா அண்ணா, கையெடுத்து கேக்குறேன் ப்ளீஸ். வேண்டாம், அதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு? ஐயோ அர்ஜுன், நீங்க இந்து தான் வேணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறீங்க. ஆனா இந்துக்கு விருப்பம் இல்லையே, என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லாத பொண்ணை எப்படி அர்ஜுன் கல்யாணம் பண்ணி தர முடியும் சொல்லுங்க? அவ வாயை திறந்து சொன்னா கூட ஓகே, அவ இன்னும் வாயை திறந்து சொல்லலையே. அப்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். அத்தா, எனக்கு அர்ஜுன கல்யாணம் பண்றதுல முழு விருப்பம் தான். என்னம்மா சொல்ற? உனக்கு விருப்பமா? ஐயோ, உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டேன். இந்து, அப்போ உன் மனசுல ஆசை வச்சுட்டு தான் வெளியே வேண்டான்னு இருந்திருக்க. அது அது இல்ல வெண்பா. போங்க. ஏய் இந்து, எங்க ஓடுற? இரு, எங்கேயும் தப்பிக்க முடியாது. வெண்பா விடு. சும்மா இரு வெண்பா. எங்க ஓட நான் விட. இரு இரு, என்ன சொன்ன? அப்பா அர்ஜுன் உனக்கு பிடிச்சதானே இருக்கு. நீ வெண்பா, சும்மா இரு வெண்பா. வெண்பா, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா. அப்ப என் பொண்ணுக்கும் மனசுல ஆசை இருந்திருக்கு. எனக்காக யார் எதிர்த்தாலும் என் பொண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். எப்படி அர்ஜுன், இந்து மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல? ஆமாண்ணா, தெரிஞ்சிச்சு. அண்ணா, இந்து கிட்ட போய் பேசு. தேங்க்ஸ்ண்ணா. சத்தியரத்னம், இந்த மனசுலயும் ஆசை இருந்திருக்கு. ஆனா உனக்காக நீ பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவ ஆசை எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருந்திருக்கா. அக்கா, இனி ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம இந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அழாதீங்கக்கா. அண்ணி, ஆமா நீ அழாதீங்க. நீ இங்க பாருங்க, நம்ம இந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அழாதீங்க நீ. கண்டிப்பா அர்ஜுன் நம்ம அப்பா புரிஞ்சுப்பாங்க. அர்ஜுன் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் இந்த பத்து புரிஞ்சு இந்து அவங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போவாங்க. நீ அழாதீங்க. நீ இல்ல வசந்தி, உள்ள சாவையெல்லாம் விட்டுட்டு போனாங்களே, அதான். ஐயோ அக்கா, அவங்க புரியாம பேசிட்டு போறாங்க. அவங்க வீட்டு சாவையெல்லாம் பழிக்காது. நம்ம பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணல, புரியுதா? நீங்க அர்ஜுனை நம்புங்க. கண்டிப்பா நல்ல சந்தோஷமா வாழுவாங்க. நீங்க எந்த பயமும் பயப்படாதீங்க, சரியா? ஆமா லட்சுமி, அழாத. நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவங்க வீட்டுல சாவையெல்லாம் பழிக்காது. அப்புறம் அம்மா, சிம்பிளாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம்லம்மா? ஆமாய்யா, நானும் அதை தான் சொல்ல இருந்தேன். சிம்பிளாவே முடிச்சிருவோம். ஏன்னா அர்ஜுன் சைடு யாருமே இல்லைல்ல, அதனால சிம்பிளா முடிச்சிருவோம். சரி, பிள்ளைங்களுக்கு சிம்பிளாவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிம்மா, நான் அப்ப அதுக்கான வேலையை பாக்குறேன். அம்மாடி வசந்தி. சொல்லுங்கத்தா. இல்லம்மா, பாண்டி எப்ப வரான்னு கேளுமா. அவனை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரிங்க மாமா, சொல்றேன். சரி பாவிரா, கொஞ்சம் வேலையில இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவோம்.